Dear 12th students, see there chapter 7 unit 9 plant ecology ecosystem அப்படின்ற டாபிக்ஸில் வந்து ப்ரீவியஸ் கிளாஸஸில் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்றத ஒரு முறை கிளான்ஸ் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஈகோசிஸ்டம்ஸ்னால் என்ன? ஸ்டடி ஆஃப் இன்டராக்ஷன்ஸ் பிட்வீன் லிவிங் அண்டு நான் லிவிங் காம்போனன்ட்ஸ் இடையில் இருக்கக்கூடிய இன்டராக்ஷன்ஸை தான் நாம் என்ன சொல்கிறோம்? ஈகோசிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்டாண்டிங் குவாலிட்டிஸை வந்து நாம் என்ன பார்த்தோம்? இந்த டாப்பிக்கில் வந்து பார்த்தோம். புரியுதுங்களா? தென் சீத சாப்டருடைய அவுட்லைன் ஒரு முறை பார்த்துக்கோங்க. ஈகோசிஸ்டம் அப்படின்ற டாப்பிக்கில் வந்து என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்றத ஒரு முறை ரீகால் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஜஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன்ஸ் அபவுட் ஈக்காலஜியில் ஈகோசிஸ்டத்தோடைய டெஃபனிஷன்ஸ் வந்து என்னன்னு பார்த்தோம். இதில் இருக்கக்கூடிய ஸ்டாண்டிங் குவாலிட்டிஸ் வந்து என்னென்ன இருக்குது, டோட்டல் இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அதில் எனி ஈகோசிஸ்டம்ஸ் அட் கிவன் டைம் அண்டு கிவன் ஏரியா அப்படின்னு சொல்கிறோம். தென் பயோமாஸ்னால் என்ன? கேன் பி மெஷர்ட் ஆஸ் ஃப்ரெஷ் வெயிட் ஆர் ட்ரை வெயிட் ஆஃப் ஆர்கானிசம்ஸ். பென்திக் மீன்ஸ் பாட்டம் ஜோன் ஆஃப் த பாண்ட் அப்படின்றத பார்த்தோம். அதற்கப்புறம் பயோட்டிக் ஸ்ட்ரக்சரல்ஸுடைய காம்போனன்ட்ஸ் என்னென்ன, ப்ரொடியூசர்ஸு, கன்சியூமர்ஸு, டீகம்போசர்ஸ் அதெல்லாம் இருக்கும். கன்சியூமர்ஸுடைய டைப்ஸ் என்னென்னன்றதை பார்த்தோம். ஃபங்க்ஷனல் ஆஃப் த ஈகோசிஸ்டத்தை வந்து பார்த்து முடித்தோம். மூமெண்ட் ஆஃப் த ஃபுட் எனர்ஜி வந்து எப்படி ஃபுட் செயின்லேருந்து இதாகுது அப்படின்றத வந்து பார்த்தோம். பிளான்ட் இருக்குது, அதை சன்லைட்டை வந்து எடுத்து அதன் மூலமாக வந்து என்ன பண்ணும்? பிளான்ட் ஹெர்பிவோரஸை வந்து சாப்பிடும். ஹெர்பிவோரஸை வந்து என்ன பண்ணுன்னா பிளான்ட் வந்து ஈட் பண்ணுது. சன்லைட் எனர்ஜி மூலமாக வந்து பிளான்ட்டுக்கு தேவையான ஃபுட்டை வந்து கிடைக்குது. இந்த ஹெர்பிவோரஸை கார்னிவோர்ஸ் ஈட் பண்ணுது. இது எல்லாமே வந்து உங்களுக்கு டீகம்போஸ் ஆகும். அதாவது லெவல் 4 வந்து ஆஃப்டர் டெத்துக்கு அப்புறம் எல்லாமே டீகம்போசஸ் ஆகிடும். இது பார்த்தோம். ஃபுட் செயின்ஸ்னால் என்ன அப்படின்றத பார்த்தோம். டிராஃபிக் லெவலில் 1 என்ன இருக்குது? ப்ரொடியூசர்ஸ். லெவல் 2 ஹெர்பிவோரஸு. தென் லெவல் 3 வந்து ஸ்மால் கார்னிவோரஸ் இருக்கும். இந்த மாதிரியெல்லாம் பார்த்தோம். ஃபுட் வெப்னால் இப்படி தான் வந்து இருக்கும். இந்த செயின்ஸை வந்து பாருங்கள், ஒரு தெளிவான இது வந்து கிடைக்கும் உங்களுக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் வந்து ஃபுட் வெப் 2. சிதர் ஃபுட் வெப்பிற்கான ஆர்கானிசம்ஸ் ரிசைடிங் ஆகிறது சாயில் ஈகோசிஸ்டத்தில். நெக்ஸ்ட் ஒன் பயோஜியோ கெமிக்கல் சைக்கிள். ஓகேங்களா? இந்த பயோஜியோ கெமிக்கல் சைக்கிளில் வந்து கார்பன் சைக்கிளும் பாஸ்பரஸ் சைக்கிளையும் நம்ம என்ன பண்ணியிருப்போம்? பார்த்துருப்போம். ஓகேங்களா? இது வந்து ஹைட்ரலாஜிக்கல் சைக்கிள். கண்டென்சேஷன் எப்படி ஆகிறது? ஸ்னோ மோல்ட் ஃபார்ம் ஆகி ரன் ஆஃப் ஆகிறது, சர்ஃபேஸ் ரன் ஆஃப். தென் வந்து பர்சிஃபிகேஷன்ஸ், டிரான்ஸ்பிரேஷன்ஸ், தென் இது எல்லாமே இருக்கும் பாருங்கள். இதுதான் வந்து நம்ம பார்த்த கார்பன் சைக்கிள். கார்பன் சைக்கிள் அப்படின்னா சர்க்குலேஷன்ஸ் ஆஃப் கார்பன் எமாங் ஆர்கானிசம்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து பாஸ்பரஸ் சைக்கிளை பார்த்துருப்போம். சர்க்குலேஷன் ஆஃப் பாஸ்பரஸ் எமாங் ஆர்கானிசம்ஸ் அண்டு என்விரான்மெண்ட்ஸு. டைப்ஸ் ஆஃப் பிரமிட்ஸ் வந்து 3 டைப்ஸ் இருக்குது. அதனுடைய நம்பர்ஸு, பயோமாஸு, தென் எனர்ஜி. இது எல்லாமே வந்து ப்ரீவியஸ் கிளாஸஸில் நம்ம பார்த்தது தான். சரிங்களா? See the study of an ecosystem services acts an effective tool for gaining knowledge on ecosystem benefits and their sustained use. Without such knowledge gain, the fate of any ecosystem will be at stake, and the benefits they provide to us in future will become bleak. இதில் என்ன சொல்ல வராங்கன்னு கவனிச்சோன்னா, ஒவ்வொரு நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஈகோசிஸ்டம் அப்படின்றதே வந்து நம்மளுடைய சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுப்புறத்தை பற்றி தான் நாம் படிக்க போகிறோம். சரிங்களா? இந்த என்விரான்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு இதை பற்றியும் நாம் என்ன பண்ணிக்கணும்? ஈகோசிஸ்டத்தை பற்றியும் தெரிஞ்சுக்கணும். அதனுடைய சஸ்டைன்டான யூசஸை பற்றியும் தெரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? இஃப் இன்கேஸ் அதனால் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோன்னா நாம் ஓகே. அதர்வைஸ் இதனால் பெனிஃபிட்ஸ் என்னென்ன டீமெரிட்ஸ் வந்து இருக்குது, ஸோ இது ரிலேட்டடாக வந்து இவ்வளோ எஃபெக்டிவ்ஸ் ஃபார்ம் ஆகும் அப்படின்ற நாலேஜஸ் வந்து நம்மளுக்கு தெரியலன்னா ஃப்யூச்சரில் வந்து அந்த பர்டிகுலர் ஈகோசிஸ்டத்தில் இருக்கக்கூடிய இதனால் ஸ்ட்ரக்சர்னால் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸை வந்து என்ன பண்ண முடியும்? ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஃபார் திஸ் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சில இதெல்லாம் பார்த்திங்கன்னா தூத்துக்குடியில் கூட பாருங்கள் என்ன பண்ணியிருப்பாங்க,
ஸ்டெர்லைட் சாலை வந்து இருக்குது இல்லைங்களா, அந்த ஸ்டெர்லைட் ஃபேக்ட்ரியை வந்து அதை என்ன சொல்கிறதுனா ஃபேக்ட்ரியை வந்து ஓப்பன் பண்ணதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றத மட்டும்தான் பார்த்தாங்களே தவிர அதனால் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸை பற்றி அவங்க என்ன பண்ணலை, அந்த அளவுக்கு வந்து நாலேஜை வந்து இது பண்ணலை. ஃப்யூச்சரில் இருக்க ஒரு 10-15 இயர்ஸ்க்கு அப்புறமா அதனால் வரக்கூடிய பாதிப்புகள்னால வாட்டர் ப்ராப்ளம்ஸு, அங்கே இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து கேன்சரு, அதர் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வர ஆரம்பித்ததுனால தான் அந்த கம்பெனி அந்த ஃபேக்ட்ரியவே என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா க்ளோஸ் பண்ண சொன்னாங்க. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம சுற்றி இருக்கக்கூடிய ஒரு இதை பற்றியும் நாம் என்ன பண்ணணும்னா நாலேஜை வந்து ரிசீவ் பண்ணிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு ராபர்ட் கான்ஸ்டான்சா and his colleagues estimated the value of global system services based on various parameters. According to them, in 1997, the average global value of ecosystem services estimated was US 33 trillion a year. The updated estimate for the global ecosystem services in 2011 is US 125 trillion year, indicating a four-fold increases in ecosystem services from 1997 to 2011. அதில் என்ன சொல்ல வரோம் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா, ராபர்ட் கான்டான்சா அப்படின்றவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களும் அவங்க குரூப்பை சேர்ந்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உலக அளவில் வந்து சூழ்நிலை மண்டலத்துடைய சர்வீசஸை பற்றி ஒரு ஆய்வை வந்து வெளியிடுறாங்க. அந்த ஆய்வில் வந்து 1997 வந்து பார்த்திங்கன்னா அதாவது நம்மளுடைய என்விரான்மெண்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா இதுவுமே வந்து சராசரி டோட்டல் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 33 ட்ரில்லியனா அமெரிக்க டாலரில் இருந்தது. சரிங்களா? அதுவே வந்து 2011 வந்து பார்த்தோன்னா இதனுடைய ஈகோசிஸ்டம் சர்வீசஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து 125 ட்ரில்லியன் அளவுக்கு வந்து அதிகரிச்சிருச்சு அமெரிக்க லெவலில் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ 1997 2000 வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஈகோசிஸ்டத்துடைய சர்வீசஸ் வந்து பார்த்தோன்னா ஓவரால் வந்து 4 மடங்கு வந்து என்னவாயிருக்கு, அதிகரிச்சிருக்குது அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அடுத்தது நெக்ஸ்ட் ஒன் கவனிங்க. மாங்க்ரோவ் ஈகோசிஸ்டம் சர்வீசஸ், சதுப்பு நிலக்காடுகளுடைய யூசஸ் வந்து என்ன அப்படின்றத வந்து பாருங்கள். இந்த மாங்க்ரோவ் ஃபாரஸ்ட் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆக்வாட்டிக் பிளான்ட்ஸ்க்கும் அனிமல்ஸ்க்கும் வந்து ஒரு ஹேபிட்டேட்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதற்கு தேவையான நர்சரி இதையும் வந்து என்ன பண்ணுன்னா இந்த ஃபாரஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுது. ப்ரொவைட்ஸ் மெடிசன்ஸ், ஃபியூல், ஃபுட் அண்டு டிம்பர். இந்த மாங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் மெடிசன்ஸையும் ஃபியூல்ஸையும் தென் ஃபுட் அண்ட் டிம்பர்ஸையும் ப்ரொவைட் பண்ணுது. ஆக்டர்ஸ் பிரிட்ஜ் பிட்வீன் சி அண்டு ரிவர்ஸ் பை பேலன்சிங் செடிமெண்டேஷன்ஸ் அண்டு சாயில் ஏரேஷன். கவனிங்க, இதில் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பிரிட்ஜாக வந்து ஆக்ட் பண்ணுது. எதற்கு இடையில் அப்படின்னு பார்த்திங்கன்னா சீக்கு ரிவருக்கு இடையில் வந்து ஒரு பிரிட்ஜாக வந்து பேலன்ஸ் பண்ணுது. அட் த சேம் டைம் வந்து என்ன பண்ணுன்னா சாயில் எரோஷன்ஸ் இந்த மாதிரி எல்லாம் ஃபார்ம் ஆகுது இல்லைங்களா, ஆழி பேரலை அப்படின்னுலாம் சொல்லுவோம் பாருங்கள், அந்த மாதிரி செடிமெண்டேஷன்ஸை வந்து ஃபார்ம் பண்ணுது. சரிங்களா? சமநிலைப்படுத்துறது, மண்ணரிப்பை வந்து தடுக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? ஹெல்ப் டு ரெடியூஸ் வாட்டர் ஃபோர்ஸ் டியூரிங் சைக்ளோன்ஸ், சுனாமிஸ் அண்டு ஹை டைட் பீரியட். இந்த பிளான்ஸை பொறுத்த வரைக்கும் சைக்ளோன்ஸ் டைம் இந்த சைக்ளோன் எல்லாம் ஃபார்ம் ஆகிருக்கு, புயல் வீசுது அப்படின்னு எல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி டைம்லையும் சுனாமின்னா உங்களுக்கு வந்து தெரியும். சரிங்களா? அந்த மாதிரி டைமிங்லையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாங்க்ரோவ் ஃபாரஸ்டஸ் வந்து ஹை டைடு பீரியட்ஸை வந்து என்ன பண்ணுது, வாட்டருடைய ஃபோர்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணுது. சரிங்களா? help in wind break, oxygen productions, carbon sequestrations and prevent salt spray from waves. இது வந்து என்ன பண்ணுன்னா விண்டை வந்து பிரேக் பண்ணுது, ஆக்சிஜனுடைய ப்ரொடக்ஷனை வந்து என்ன பண்ணுன்னா இன்க்ரீஸ் பண்ணும். அட் த சேம் டைம் வந்து கார்பன் வந்து
செக்வெஸ்ட்ரேஷன்ஸ் அப்படின்னா சேர்க்குறது, புரியுதுங்களா? அதையும் அதற்கப்புறம் வந்து கடல்லலாம் பார்த்திங்கன்னா உப்பு எல்லாமே வந்து அலையில் வந்து சேருது இல்லைங்களா, அந்த ஸ்ப்ரேவையும் வந்து என்ன பண்ணுன்னா கண்ட்ரோல் பண்ணும். சரிங்களா? இது எல்லாமே வந்து மாங்க்ரோவ் ஃபாரஸ்டுடைய யூசஸ் தான். மாங்க்ரோவ் ஃபாரஸ்ட்னால் சதுப்பு நில காடுகள்னு தெரியும் உங்களுக்கு தெரியும். நம்ம தமிழ்நாட்டிலேயே வந்து மாங்க்ரோவ் ஃபாரஸ்ட் வந்து இருக்குது. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிதம்பரம் நியரஸ்ட்டில் பிச்சாவரம் அப்படின்ட்டு சொல்லுவோம், புரியுதுங்களா? அதில் வந்து பார்த்தோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த சதுப்பு நில காடுகள் தான் வந்து இருக்கும். சரிங்களா? தென் ஹவு டு ஆட்டோட்ரோஃபோஜெனிக் ஆக்டிவிட்டீஸ் எஃபெக்ட் ecosystem services? Now we all exploit the ecosystems more than that of our needs. The Millennium Ecosystem Assessment 2005 found that over the past 50 years, humans have changed the ecosystem more rapidly and extensively than in any comparable period of time in human history, largely to meet rapidly growing demands for food, fresh water, medicine, timber, fiber and fuel. கவனிங்க, இதில் என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போல்லாம் பார்த்தோன்னா நம்மளுடைய அதாவது ஈகோசிஸ்டம் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த ஈகோசிஸ்டத்தை வந்து நம்ம அதிக அளவில் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். விவசாய நிலங்கள் எல்லாத்தையுமே வந்து என்னவா பண்ணிட்டோம், வீடுகளாக வந்து மாற்றிட்டோம். தென் வந்து பெரிய பெரிய காடுகள் எல்லாத்தையுமே வந்து அழித்து என்ன பண்ணிட்டோம், ஃபேக்ட்ரிஸு, பெரிய பில்டிங்ஸு இந்த மாதிரி எல்லாமே வந்து கட்ட ஆரம்பிச்சிட்டோம், புரியுதுங்களா? கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த இதுக்கும் இப்போ இருக்கக்கூடிய இதுக்கும் வந்து நம்ம கம்பேர் பண்ண ஆரம்பித்தோன்னா என்விரான்மெண்ட்டில் வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து இருக்குது. சரிங்களா? 2005லேயே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு 2005 இருந்து 2020 வரைக்குமே வந்து நிறைய சேஞ்சஸ் வரைக்கும் இருக்கும். ஒரு சில குறிப்பிட்ட வீடுகள் தான் இருந்தது, இப்போல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பில்டிங்ஸு தென் இந்த மாதிரி எல்லாம் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இதனால் வந்து நமக்கு தேவையான ஃபுட்டு, தென் வாட்டரு, மெடிஷன்ஸு, தென் அதுக்கப்புறம் வந்து ஃபுட்டு, தென் வந்து ஃபைபர்ஸு, இது எல்லாமே வந்து என்ன பண்ணுறோம், நம்மளுடைய எசென்ஷியல் நீட்ஸாக வந்து இருக்குது. அதை எப்படி வந்து நாம் இது பண்ணுறது அப்படின்றத விட்டுட்டு வேறு எல்லாமே பிளான்ஸ் மூலமாகவும் அதை வந்து டெஸ்ட்ராய் பண்ணி அதை வந்து நாம் எடுத்துக்க ஆரம்பிச்சிருக்கோம். சரிங்களா? See there the varieties of benefits obtained from the ecosystems are generally categorized into the following 4 types. நமக்கு தேவையான இந்த மாதிரியான வெரைட்டிஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதாவது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் என்னென்ன வெரைட்டிஸ் வந்து நமக்கு தேவைப்படுது. டிம்பரு, ஃபைபர், தென் மெடிஷன், ஃபியூலு, சம் அதர், வாட்டர், தென் ஃபுட்டு, இது எல்லாத்தையுமே வந்து எதன் மூலமாக ரிசீவ் பண்ணிக்கிறோம் அப்படின்றத சர்வீசஸ் மூலமாக வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா டேப்லர் காலத்தில் கொடுத்துருக்காங்க. அதை கவனிங்க. சரிங்களா? கவனிங்க, ஈகோசிஸ்டமுடைய சர்வீசஸ் வந்து பார்த்திங்கன்னா 4 டைப்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை வந்து பாருங்கள், ப்ரொவைசிங் சர்வீசஸ், ரெகுலேட்டிங் சர்வீசஸ், கல்ச்சரல் சர்வீசஸ் அண்டு சப்போர்ட்டிங் சர்வீசஸ், இந்த மாதிரி 4 சர்வீசஸ் வந்து இருக்குது. இதை பற்றி ப்ரீஃபாக நாம் இப்போது பார்க்கலாம். சரிங்களா? ஆல்ரெடி சொன்னது தான், ப்ரொவைசிங் சர்வீசஸ், கல்ச்சரல் சர்வீசஸ், சப்போர்ட்டிங் சர்வீசஸ், ரெகுலேட்டிங் சர்வீசஸ். ஃபஸ்ட்டு சர்வீசஸில் ப்ரொவைசிங் சர்வீசஸில் என்னென்ன இருக்குன்னா ஃபுட்டு, ஃபைபர் அண்ட் ஃபியூல், ஜெனட்டிக் ரிசோர்ஸஸ், பயோஜியோ கெமிக்கல் சைக்கிள் ஆர் பயோகெமிக்கல்ஸ், தென் ஃப்ரெஷ் வாட்டர்ஸ், தென் மெடிஷன்ஸ், இது எல்லாமே வந்து ப்ரொவைசிங் சர்வீசஸ், அதாவது நமக்கு தேவையான இதை வந்து கொடுக்கறது, புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு ஒன் பார்த்திங்கன்னா கல்ச்சரல் சர்வீசஸ், ஸ்பிரிச்சுவல் அண்டு ரிலீஜியஸ் வேல்யூஸ், ஆன்மீகம் சம்பந்தமான மத சம்பந்தமாக இருக்கிறது, புரியுதுங்களா? நாலேஜ் சிஸ்டம், தென் எஜுகேஷன்ஸ் அண்டு இன்ஸ்பிரேஷன்ஸ், ரெஸ்கிரேஷன்ஸ் அண்டு ஆஸ்தட்டிக் வேல்யூஸ், தென் வந்து யூகோ டூரிசம்ஸ், இது எல்லாமே வந்து கல்ச்சரல் சர்வீசஸை சேர்ந்தது. நெக்ஸ்ட்டு ஒன் சப்போர்ட்டிங் சர்வீசஸ். என்னது? supporting services, primary protections, then provisions of habitat,
nutrient cycling, soil formations and retentions, protections of atmospheric oxygen, water cycling. Next one, regulating services. In the regulating services lab, invasion resistance, then herbivore pollination, seed dispersal, then climate regulations, pest regulations, disease regulations, then erosion regulations, water purifications, then natural கவனிங்க நேச்சுரல் ஹசார்ட் ப்ரொடக்ஷன்ஸ். இந்த மாதிரியான டைப்ஸ் எல்லாமே வந்து ஈகோசிஸ்டத்தில் ப்ரீஃபாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரிலேட்டடாக என்னென்ன இருக்குன்றதை பார்க்கலாம்.